ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன பிரான்ச்சஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அந்த பிரான்ச்சஸ்க்கான 2023க்கான கட் ஆஃப்லாம் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2609. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. கிட்டத்தட்ட 15 பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ்க்கான கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப், அதாவது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 151 வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 139 க்ளோஸ் ஆகியிருக்குங்க, எம்பிசிக்கு 139 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 127.5 க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 123 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு கட் ஆஃப், எஸ்சிஏக்கு 108 வந்து க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து ஏஜே அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 119.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 100 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிஏக்கு 110 வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து ஏஓ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 124 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிஎம்க்கு 113.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 95 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 85 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிஏக்கும் 85 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து சிஇ சிவில் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 92.5 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து சிஹெச் கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 111.5 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 145.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 128 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 130 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 100 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்டிக்கு 130 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து சிஒய் சைபர் செக்யூரிட்டி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 131 க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 94.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 122 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 102 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்டிக்கு 106 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 133.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 109.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 121.5 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 125 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 111.5 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து எஃப்டி ஃபுட் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 131 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 87 க்ளோஸ் ஆகியிருக்குங்க, எஸ்சிஏக்கு 115 க்ளோஸ் ஆகியிருக்கு கட் ஆஃப். அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 143.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 121 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 132.5 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 99 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிஏக்கு 112 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 118 க்ளோஸ் ஆகியிருக்குங்க, பிசிஎம்க்கு 82 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 105.5 க்ளோஸ் ஆகியிருக்கு. எம்இசட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 118 க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 106.5 க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து பிஹெச் ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 121 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 111 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிஏக்கு 110 க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்டிக்கு 118.5 க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.